அது வந்து எங்கள்கிட்ட யூடியூப் வருமானத்தில் வாங்கினேன் 4வது காரண்ட டூரை தான் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் சார் தானே. இப்போ என்ன கார் மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களே, அந்த ஒரு அன்புக்கு உண்மையிலே வந்துட்டு நாங்கள் அடிமைன்னு தான் சொல்லணும். நாங்கள் இப்போ வந்துட்டு எங்களுடைய 4வது காரை வந்துட்டு பார்ப்போம் சரிதானே. ஏன் இதை மாற்றினாங்க என்றது என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காரை சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதுவுமே ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி கார். அப்போ இதுவுமே பாக்ஸ் மாடல் மாதிரி கார்ன்றா இதில் என்ன தம்பிக்கு வித்தியாசம் வந்து சாதாரணமாக டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு வந்து விளங்காது. கொஞ்சம் அதையும் தாண்டி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஹெட்லைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்கும். ஸ்பெஷலி நாங்கள் நைட்டில் போட்டோம்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் போகிற மாதிரிக்கான ஒரு வெளிச்சம், அதாவது வந்துட்டு கார், அதாவது இதை போட்டதுக்கு வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் வந்துட்டு வெளிச்சம். இது வந்து எங்களுடைய டென்மார்க் ஆங்கிள் வந்து வரும்போது கொண்டு வந்து ஒரு பிக் கிஃப்ட்னு சொல்லணும். உண்மையிலேயே எங்களுக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம்னு சொல்லணும். இது வந்து இப்போ பின்னுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விவரத்தையும் காட்டிக்கொண்டு இந்த காரை வந்து நாங்கள் என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டோம். இப்போ வந்து நாங்கள் பின்னுக்கு திறந்து பார்ப்போம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமாக இப்போ இந்த திறந்தீங்கன்னா பாருங்க, ஒரு அழகான படியன் இருக்கிறான். எக்ஸ்ட்ரா வீல் வந்து இல்லாதால் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு காற்றடிக்கிற மிஷின் ஒன்று வந்து எங்களுக்கு தேவை. இது வந்து அந்த பிஎம்டபிள்யூ காரோட ஒரிஜினலாக வந்த பம்ப் சரிதானே, அதாவது பிஎம்டபிள்யூ காரோட வந்த பம்ப். இங்கே இதை வந்து காற்று குறைக்கிறாங்க. அந்த 40 பொறடாப்பா இது குறைக்கிறீங்க வாங்கலையே ஒரு சிஸ்டங்கள் விளாங்க இந்த இப்போ கணக்காக செட் பண்ணிக்கிறேன். வேணும் கூட அடிக்கிறேன் வீட்டில் அடிக்கிறேன். மயக்கும் மீது மானே நீரு கண்கள் கொண்ட மானே மானே முடிவு பகுதிக்கு வரும். அதாவது விலையை பற்றி கதைச்சி நாங்கள் இதை வாங்குறதுக்கு என்னென்ன செஞ்சு நாங்கள்ன்றதை பார்ப்போம் சரிதானே. இப்போ இவன் டியூட்டி பெருமானத்தை எடுத்தாலும் டியூட்டி பெருமானத்தை எடுத்தவங்களோட சிலவருக்கு எடுப்போம் தானே. இது வந்து செமி ஹைப்ரிட்டாக வந்து வேலை செய்கிறதால இப்போ நான் வந்து எக்ஸலேட் பண்ணாட்டி வந்துட்டு பேட்டரிக்கு வந்துட்டு சார்ஜ் ஏறும். நார்மலாக நாங்கள் எக்ஸலேட் பண்ணக்குள்ள வந்துட்டு இன்ஜினால் போகும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு எவரேஜான ஸ்பீடில் போனோம்னு சொன்னால் பேட்டரியாலையும் இன்ஜினாலையும் போகும் சரி. அங்கே சார் நாங்கள் வந்துட்டு முச்சந்தி பிள்ளையா கோயிலில் வச்சு கொட்ட போகிறோம். அங்கேருந்து டிப்பர் வந்தால் படம் முடிஞ்சு ஆமாம் என்னெல்லாம் பின்னுக்கலாம் பிறல் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நாங்கள் ரோட்டில் போகும்போது வந்துட்டு இந்த கோட்டை வந்து நாங்கள் இங்கே கடந்தோம்னு சொன்னால் வந்துட்டு அலாம் அடிக்குவேன்னு சொன்னால் நீங்கள் வந்து லேன் வந்து அதாவது லேன் டிப்பாச்சர் அலாம்னு சொல்கிற வந்து நாங்கள் கோட்டை வந்துட்டு தாண்டுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அலாம் அடிக்கும். உங்களுக்கு தெரியும் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாலும் நாங்கள் யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டோம். ஸோ இல்லை கூட ஆனால் குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். இந்த லண்டன்லேருந்து வந்து எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய மாதிரியே வந்து எங்களோட மல்லாவி அக்காண்ட வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு 2 நாளைக்கு முந்தாள் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது வந்து எங்கள்கிட்ட காரை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம். என்ன காரை வந்துட்டு மாற்றுறோம், என்ன விலைக்கு வந்துட்டு மாற்றுறோம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக இருக்குது அண்ட் வந்து ஏன் மாத்திரம் அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோவில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் வந்துட்டு கார் மாத்திரக்காண்டி தான் போகிறோம் அப்படின்றதையும் வந்து அந்த வீடியோவில் வந்து காட்டியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன கார் மாற்றுனீங்க, காருக்கு என்ன பிரச்சனை, ஓகே இப்போ மாற்றியாச்சா, எவ்வளோ முடிஞ்சது எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் ஒரு கணம் எங்களில் இவ்வளவு அக்கறையான்னு சொல்லி. இப்போ நார்மலாக வந்து இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ உடம்பிலாட்டி அந்த மாதிரி விடயங்களில் வந்துட்டு அக்கறை கொள்வது ஓகே. ஆனால் இந்த கார் கூட நாங்கள் மாற்றுறேன்னு சொன்னது இப்போ என்ன கார் மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களே, அந்த ஒரு அன்புக்கு உண்மையிலே வந்துட்டு நாங்கள் அடிமைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கானு தான். பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதை நாங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் வாங்கின எத்தனாவது கார்? நாலாவது கார் சரிதானே. அதாவது வந்து எங்களோட யூடியூப் வருமானத்தில் வாங்கின 4வது காருன்ற டூரத்தம் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் சரிதானே. அதுக்கு முன்னும் சின்ன ஒரு விடயம் வந்துட்டு கதைக்க விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்த காலத்தில் லைக் வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முதல் சின்ன சின்ன வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் போட்டு கொண்டு வந்தோம். வந்துட்டு சமையல் சாப்பாடுகள் அந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் போடும்போது அந்த வீடியோவுக்கு வந்துட்டு 1000-1500 வியூஸ் வந்து வரும். ஆனால் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 200-300 கமெண்ட்ஸ் வந்து வரும். ஏன்னு சொன்னால் ஆரண்டே தெரியாத ஆக்களாக நாங்கள் வந்துட்டு உலகத்துக்கு அறிமுகமாகும் போது வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களை வளர்த்து விட நினைக்கிறாங்க, எங்களை ரசிக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு அவங்களோட மனசில் படுற எல்லாத்தையும் வந்துட்டு வஞ்சகம் இல்லாமல் எழுதுகிறாங்க. நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படி இப்படின்லாம் வந்து எழுதுகிறாங்க. இதுவே வந்துட்டு நாளடைவில் நாங்கள் வளர்ந்து கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து ஜென்யூனாக எங்களை விரும்பி பார்த்தவங்க இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடையில் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அதாவது வந்துட்டு ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா வரணும் தம்பின்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்க வந்து நாங்கள் நல்லா வந்த பிறகு அவங்களே வந்து நெகட்டிவாக மாதிரி வந்து கமெண்ட் எழுதுறத பார்க்கக்கூடிய மாதிரி. உதாரணமாக வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு யூடியூப்பால் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் வீடியோ செஞ்சு கொண்டு இருந்தோம். வந்துட்டு 100 200 வந்துட்டு சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வந்து சமைப்பம், வந்து சைக்கிளில் வந்துட்டு எல்லாம் சுற்றி திரிவோம். அப்போ அதுகளை பார்த்து உங்களோட கனவுகள் வந்துட்டு நினைவாகணும், நீங்களும் ஒரு நாள் வந்துட்டு கார் எடுக்கணும், வீடு கட்டணும் என்றெல்லாம் வந்து எழுதினவங்க இப்போ எங்கள்கிட்ட கனவுகள் எல்லாம் நினைவாகி அதுகளை நாங்கள் காட்டும்போது வந்துட்டு இதெல்லாம் கொள்ளையடித்த காசு தானே, இதெல்லாம் மாற்றிய காசு தானே அப்படின்னு சொல்லி எழுதும்போது சின்ன ஒரு மன வருத்தம் என்னென்னா, ஏன் அப்படி வந்து ஏன் சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து நல்லா வரான் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படணும். இப்போ உதாரணமாக இப்போ எங்களோட ஊரில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நல்லா வராங்களே. அப்போ வரும்போது வந்து எங்களுக்கு சந்தோஷம் என்ன நல்லா வராங்க இந்த மாதிரிலாம் வந்து திரியிறாங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட ஊருக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு ஆள் வந்து செழிப்பாக வந்தால் அது எங்களுக்குமே வந்து பெருமை என்ன. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து எங்களோட ஊருக்கு எதுக்குறாரு அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஏன்னு உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் இவர் தெரியும் தானே, அவர்கிட்ட விட்டு பக்கத்தான்னு சொல்லும்போது வந்து ஒரு சந்தோஷம் என்ன. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே வந்து பொறாமப்பட மாட்டோம். ஆனால் சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க. ஆனால் பொறாமப்படுறவங்கள நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் பெட்டர். இதை நான் வந்து இப்போ சொன்னதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ கூட வந்து நாங்கள் 4வது கார் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணும்போது இதையும் வந்துட்டு எடுத்து வில்லங்கம்மா பாருங்க வந்து நாங்கள் சொன்னது உண்மைதான். அப்போ 4 கார் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக கதைக்கிறதுக்குமே வந்து ஆக்கள் இருக்குது. இப்போ நாங்கள் 4 கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னு சொன்னால் ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்குறது மாற்றி ஆனால் அந்த ப்ரோக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முன்னேறி கொண்டு போகிறதாக இருக்கும் சரிதானே. ஸோ அந்த வகையில் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட யூடியூப் வருமானத்தால் வாங்கின கார் தான். அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. சில பேர் வந்து சொல்லுவாங்க, அன்றைக்கெல்லாம் பார்த்தேன் ஒரு கமெண்ட் வந்து, டேய் இந்தியாவில் மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறவனாலே ஒரு கார் வாங்கலாம் இருக்குது, நீ 170K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற 20,000-30,000 பேர் தான் உன்னை பார்க்குறாங்க, நீ என்னன்றா அந்த கார் வாங்கி நீ யாருக்கடா காதில் பூசுத்தேன்லாம் வந்து எழுதுகிறாங்க. அதைத்தான் சொல்கிறேன் வந்து இப்போ உதாரணமாக ஒரு மேசன் வேலை செய்கிறவனாக இருக்கட்டும், ஒரு சட்டரிங் அடிக்கிறவனாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஒரு பெயிண்டிங் செய்கிறவனாக இருக்கட்டும், அவன் வேலையால் கூட வந்து அவன் முன்னேற முடியும். அதை வந்து நாங்கள் சாதாரணமாக பார்த்தேன் மேசன் வேலை செஞ்சு இதெல்லாம் செய்கிறது சாத்தியமோ அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் நாங்கள் அதை செஞ்சு பார்த்தா தான் ஓஹோ அதுலேயும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த வகையில் நீங்களுமே வந்து யூடியூப்பால் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படுறதை விட நீங்கள் வேணும்னு சொன்னால் டைம் எடுத்து ஒன்றை ஓப்பன் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கிட்டடியில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒரு சேனல் மூலமாக அவர் வந்து ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் அட் பண்ணி எல்லாரையும் அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அதாவது உங்களை மெயினாக வச்சு எஸ்கே அதை பார்த்துனீங்க தானே. அப்படியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு விஷயம் விளங்கிருக்கு, நிறைய பேர் வந்து விளங்காதாலாம் அப்படியான கொமெண்ட்ஸ் இல்லைன்னா அதை வந்து நீங்களும் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்களுமே ஒரு கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டு வரும்போது அதில் ஒரு பலன் வந்து உங்களுக்கும் தெரியும் என்ன. அதாவது தம்பி என்ன சொல்கிறான்னா ஒரு யூடியூப்பில் அதாவது யூடியூப் சம்மந்தமாக படிப்பிக்கிறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் உண்டு.
அப்போ அந்த கோர்ஸுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்களாம். அதாவது வந்துட்டு யூடியூப் வந்து என்ன மாதிரி சக்ஸஸாக வந்துட்டு செஞ்சு முன்னேறி வரலாமன்றதுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணி வந்துட்டு கோர்ஸ் வந்து படிப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு அதாவது எங்களோட சேனல்கிட்ட பேர் எழுதி உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு படியன் இப்படி கிருஷ்ணான்னு சொல்லி அவன் இப்போ இத்தனை லட்சம் வந்துட்டு மாதம் உழைக்கிறான், இப்படி எல்லாம் கார் எடுத்துட்டான், வீடெல்லாம் கட்டுறான்னு எங்களை பற்றியே வந்து முன்னுதாரணமாக எழுதி அவர் வந்து அந்த ஒரு கேட்லாக் மாதிரிலாம் அடித்து வந்துட்டு செய்கிறார். அப்போ எனக்கு ஒரு ஆள் வந்து அதை பிடிச்சி ஷேர் பண்ணும்போது பார்க்க எனக்கே வந்து சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இருக்கா அவரை கண்டாக்ட் பண்ணினேன், உங்களோட கோர்ஸில் இருக்கா நான் சேரலாமோ, என்ன மாதிரி படிப்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்போன்ட்டு அடித்து அவருக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டால் அவர் வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பண்ணி வச்சுக்கார். அப்போ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் கொண்டு போகுது. நீங்கள் வந்துட்டு மேலேயுமான விவரம் தோயினா இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எங்களை வச்சுமே வந்து நிறைய பேர் வந்து வாழ்கிறாங்க. ஓகே, எனிவே எனக்கு அதுவுமே வந்து சந்தோஷம் தானே. எங்கள் மூலமாக யார் வாழ்ந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்போ ஒரு ஆள் வளர்க்கிட்டு இருக்கார் வந்து எங்களை பிள்ளையாக கரைச்சி வந்து தான் வியூஸ் எடுத்து வந்து அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானம் பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்துட்டு விளக்கிட்டு இருக்கார். உண்மையிலே வந்து அவர் அப்படி எங்களை பிள்ளையாக சொல்லி விளக்கிறத விட உண்மையாக எங்கள்கிட்ட நேரடியாக கேட்டாலும் நாங்கள் எங்களோட உறவுகளோடு சேர்ந்து இல்லாட்டி நான் என்றாலும் எங்கேயும் கோயில் வழி என்றாலும் போய் வந்து பிச்சை எடுத்துட்டாலும் அந்த ஆளுக்கு கொடுத்துப்பா அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைன்றது அநேகமாக அல்சராக தான் வயிற்று ஃபுல்லாகிது போல் அதான் அந்த கொந்தளிப்பு. ஸோ வந்து அதை வந்து நாங்கள் செஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை. ஏன்னாண்டா பாவம் தானே, வயிற்று புண் வந்துட்டு ஆத்தாடி நாள் போகும்போது வந்து அது கேன்சராக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை கூட வந்து பார்த்து போட்டு அந்த ஆள் எதுவும் துடிக்கும் பாவம். சரி, அந்த ஆளும் பாலட்டும். எனிவே நாங்கள் இப்போ வந்துட்டு எங்களுடைய 4வது காரை வந்துட்டு பார்ப்போம். சரிதானே, ஏன் இதை மாற்றினாங்க அண்ட் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களோட காரை வந்துட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னம் போன காரை வந்து ஏன் மாற்றினாங்க அப்படின்ற ரீசனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். தெரியும் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த ஹியர் வந்து விளையலை அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதால் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லியிருப்பேன். ரைட், அப்போ இதுக்கிடையில் வந்து ஒரு கார் எடுக்கும்போது கிருஷ்ணா நீங்கள் ஏன் செக் பண்ண எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கவிதாஸ் வந்து ஒரு பொருள் வந்து மட்டக்களப்புலேருந்து கொண்டு வரான். அண்ணா இது வந்து நல்ல ஒரு பொருள் அண்ணா, இது வந்து ஒரு அவசரமான காசு தேவைப்படுது, நீங்கள் எடுங்க உங்களுக்கு பயன்படும்னு சொல்லும்போது அப்போ நான் அந்த பொருளால் என்ன பயன் கிடைக்குதுன்றதை மட்டும்தான் பார்ப்பனே தவிர அதை செக் பண்ண மாட்டேன்னு சொன்னால் முழுமையான நம்பிக்கை அவனில் இருக்கேன்டா அவன் அதை செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போன முறை எடுத்த கார் வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஆள் தான் எடுத்துனாங்க. அதாவது போன முறைக்கு முதல் முறை எங்களோட அல்டோ அவர்கிட்ட வந்துட்டு எடுத்ததால் நான் வந்து ஒன்றுமே பார்க்கல. ஜஸ்ட் வந்து அல்டோவை கொடுத்தேன், மேலதிகமான காசை கொடுத்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த ஆள் வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளையான காரை தராது அப்படின்னு சொல்லி. ஈவன் அந்த ஆளும் வந்துட்டு பிள்ளையான காரை தரணுமென்று தந்திருக்காது, அவரும் வந்து பிஸ்னஸ் செய்கிறாள் தானே. அப்போ எடுத்து அப்படியே தந்த இடத்துல அது கொஞ்சம் பிரச்சனையாக போடுது. பிரச்சனைன்றக்குள்ளே என்ன மாதிரின்னு சொன்னால் கியர் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகாது, அதாவது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ ஒன்று இருந்தது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைட் மிரர் வந்து நாங்கள் இறக்கினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எழும்பாது. அப்போ அதுக்கு வந்துட்டு அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் மினக்கிடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, அதாவது வந்து கம்ப்ரெஷர் ஏதோ இஷ்யூ போல் இருக்குது. தனியாக காற்று மட்டும் பேர் உள்ளுக்கு இருந்தாலுமே வந்து பயங்கரமாக வந்துட்டு பக்கையாக இருக்கும். சரிதானே, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் ஓடிக்கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பரப்பர அந்த மாதிரி ஒரு சத்தம் மட்டும் எங்கேயோ இருந்து வருது. அப்போ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி செய்கிறதுக்கு உண்மையாக எங்களுக்கு டைம் இல்லை. அப்போ நான் எடுத்தவருக்கே கால் பண்ணி சொன்னேன், அண்ணா இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. அப்போ இதை நான் இப்போ விலை வந்து கூட்டிட்டுது கார். சரிதானே, கார் இப்போ பயங்கர சூடாக வந்துட்டு போய்கொண்டிருக்குது. நான் வந்துட்டு நினச்சா இதை விற்கலாம். சாதாரணமாக நான் வந்துட்டு 64க்கு எடுத்தேன்னு சொன்னால் ஒரு 65 66 போட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நான் 64க்கோ இல்லாட்டி 64 50க்கோ 65க்கோ சின்ன லாபமும் வச்சு விற்கலாம். ஆனால் நாளைக்கு அவன் கொண்டு போனதுக்கு பிறகு கணக்க பிரச்சனை இருக்கிற மாதிரி இனம் கண்டா திருப்பி என்னட்டு தான் கொண்டு வருவான். நான் வந்துட்டு என்னால் போய் சொல்லி விற்கலாம். அதால் எடுத்த நீங்களே, அதாவது எனக்கு தந்த நீங்களே இதை திருப்பி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவர் சொன்னார்,
நான் ஒரு விலை கழித்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கிட்ட நீங்கள் எவ்வளோ கழிப்பீங்கன்னு சொல்லி அவர் வந்துட்டு 1.5 லட்சம் கழிப்பேன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் உண்மையிலேயே வந்துட்டு 20 நாளைக்குள்ளே 1.5 லட்சம் நீங்கள் கழிக்கிறது கூட என்னென்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் பெருசாக ஓடவும் இல்லை அண்ட் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு மாற்றி தந்ததுலேயுமே அதுலேயுமே ஒரு லாபம் இருக்குது. நீங்கள் எனக்கு லாபம் வச்சு தான் தந்தும் இருப்பீங்க மனச்சாட்சிப்படி செய்யுங்கன்னு சொல்ல அப்புறம் ஒரு 25,000 பட்டி 1,25,500 கழிச்சு வந்து எங்களுக்கு 62,70,500 போட்டு வந்து அந்த காரை மறுபடியுமாக எங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டார். ஸோ வாங்கினா அதுக்கு பிறகு இந்த காரை வந்து நாங்கள் வேறொரு ஐயாட்ட வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்துட்டு அதை விட நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது. ஸோ வந்து வாங்க இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் சரிதானே. ஸோ வந்து இதுதான் நாங்கள் மாற்றின கார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யோசிப்பீங்க ஒன்று என்ன படுத்து கும்பிட போகிறாங்க போன நேரம் கும்பிட்டு தான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து அதெல்லாம் கும்பிடுறது ஓகே. அப்போ இந்த காரை சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதுவுமே ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி கார். அப்போ இதுவுமே பாக்ஸ் மாடல் மாதிரி கார்ன்றா இதில் என்ன தம்பிக்கு வித்தியாசம் வந்து சாதாரணமாக டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு வந்து விளங்காது. கொஞ்சம் அதையும் தாண்டி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. உதாரணமாக இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் வந்து இது வந்து ஒரு வடிவான ஒரு முகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லுக்காக இருக்கட்டும் அண்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்கேட் அந்த லைட் பேட்டர்னாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபொக்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய அந்த பழைய காருக்கு வந்துட்டு இல்லை இதுக்கு வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி இந்த ஹெட்லைட் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்கும். ஸ்பெஷலி நாங்கள் நைட்டில் போட்டோம்னு சொன்னால் ஒரு ட்ரெயின் போகிற மாதிரிக்கான ஒரு வெளிச்சம் அதாவது வந்துட்டு கார் அதாவது இதை போட்டதுக்கு வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் வந்துட்டு வெளிச்சம். உதாரணமாக நாங்கள் போன முறை எடுத்த கார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹெட்லைட் போட்டோம்னு சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் பதிவு அதாவது வந்து டிம்முக்கு சமனாக தான் இருந்தது. அதால் அதுவுமே ஒரு பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு சரி தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவால் நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ இது வந்து ஹெட்லைட்டே அப்படி முன் பாட்டு அப்படியே வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் சரி தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். உள்ளுக்கு பார்க்குறதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரோட எலோவில் வந்து இது ஒரிஜினல் எலோவில். போன காருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து எலோவில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் வடிவாக இருந்தது ஆனால் வந்து காருக்கு அது கூடாது ஏன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் வெயிட். அப்போ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச கார். அப்போ வெயிட் குறைஞ்ச காருக்கு வந்து நாங்கள் எலோவில் வந்து பெருசாக போட்டோம்னு சொன்னால் பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் எலோவில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போன காரோட ஒப்பிடும்போது இந்த கார் டயர் வந்து கொஞ்சம் கண்டிஷன் காணாது ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் டயர் நல்லா இருந்தது லைக் புது டயர் மாதிரி. இது வந்து ஒரு கொஞ்சம் அரைத்திட்டம் முக்காத்திட்டம் மாதிரி தான் இருக்குது. எனிவே அது பரவாயில்லை. இன்னும் நாங்கள் ஒரு 20,000-15,000 கிலோமீட்டர் இந்த டயரோட நாங்கள் ஓடிக்கொள்ளலாம். சரி இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு பார்ப்போம் சரி தானே. உள்ளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கார் வந்து அந்த காரோட ஒப்படைக்குள்ள கொஞ்சம் ஒடுக்கம் சரி தானே வந்து லைக் எங்களோட அல்டோவை விட ஒரு கொஞ்சம் பெருசு போன வெப்சைட்டை விட ஒரு கொஞ்சம் சின்ன சரி தானே ரைட் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் தான். அதாவது வந்துட்டு இந்த ஸ்டேரிங்லேயே வந்து கீ எல்லாம் இருக்குது வந்து இப்போ அதாவது இந்த செட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கீ எல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன ஸ்டேரிங் வந்து ஒரு கோழி முட்டை மாதிரி சின்ன ஸ்டேரிங். அண்ட் வந்து இந்த காருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது. அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குமாக இருந்தால் எங்களுக்கு அந்த ஏர் பேக் வந்து வெளியில் வரும் சரி தானே அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. சேம் டைம் வந்து இதுன்ற ஏர் கண்டிஷனர் வந்து நாங்கள் போட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு கூலாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 2-3 விட்டாலே நல்ல ஒரு கூல் வந்து எங்களுக்கு வரும் சரி தானே. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி கொஞ்சம் பின்னுக்கு அறிவா ரைட். இப்போ சில விஷயங்கள் நாங்கள் ஒன் பண்ணிட்டு காட்டினா தான் பிள்ளைங்க இப்படியே நாங்கள் ஒரு 2 நிமிஷம் இருந்தோம்னா சுண்ணாம்பரைக்கு இருந்த மாதிரி வந்துடும். அதான் பார்க்கணும் இப்போவே வேர்க்க தொடங்கிடுச்சு சரி தானே. இப்போ நாங்கள் ஒன் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹெட்அப் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. அது வந்து எங்களோட பழைய வெப்சைட்டுக்கு வந்துட்டு இல்லை ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஹெட்அப் டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒன் பண்ணுறேன் அதுக்கு ஒரு டிஸ்பிளே ஒன்று விளம்பரம் அப்படியே அங்கே தூர வச்சு காட்டுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அதையா. இப்போ ஒரு டிஸ்பிளே ஒன்று வந்துட்டு ஹெட்அப் ஆகுமா இந்த ரைட் ஒரு டிஸ்பிளே வந்து ஹெட்அப் ஆகும். அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் என்ன ஸ்பீடில் போகிறோம் கொள்கிறோம் அப்படியான விஷயங்களை வந்துட்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஏசி வந்து நாங்கள் ஒரு 3 விட்டோம்னு சொன்னாலே போதுமான அளவு நல்ல ஒரு கூலிங்கை வந்துட்டு கொடுக்குது எங்களுக்கு. ஸோ அதால் வந்துட்டு ஓகே.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் வந்து அவர் அந்த வச்சிருந்த ஐயா ஒரு காருக்கான ஒரு அழகுக்கா வந்து கொடுத்துருந்தார். இந்த சப்பாத்தி நீ கொழி விட்டுருக்காங்க நம்மட சுவிஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போ இதுகள் வந்து அவர் கொழி விட்டுருக்காரு. அப்போ அக்னி சொன்னால் செக் இதெல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சு விட்ருவோம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வடிவாக இருக்குது. அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு செஞ்சதை ஏன் நாங்கள் கலட்டி எறிவான். ஸோ வந்து அந்த மாதிரிக்கு இருக்குது. சேம் டைம் வந்து அந்த காரோட ஒப்பிடும்போது, அதாவது இப்போ நாங்கள் அதில் குறைன்னு சொல்லி கொடுத்த நாங்கள் அதில் இருக்கிற நிறைவுகளையும் நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். ஒப்படைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ஆண்ட்ராய்ட் பிளேயர் வந்து இதை விட கொஞ்சம் குவாலிட்டியான இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பழைய மாடல் ஆண்ட்ராய்ட் பிளேயர் தான். இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுகள் கேட்குறதுல எந்த விதமான குறையும் இல்லை. நாங்கள் எங்களோட சப்வூவரையும் பூட்டினபடியாக பிரச்சனை இல்லை. நல்ல மாதிரி இருக்குது. சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரிக்கு வரும். உதாரணமாக வந்து நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று போட்டு காட்டுவோமா. ஓட விட்றோம் கொஞ்சமாக. முன்னுக்கு டியூன் இல்லை, ஓட விட்றத பார்க்க பாட விடலாம் போல. கேண்டா அதுதானே மானே இது கண்கள் கொண்ட மானே மானே என்று யாரு மனோ பாடின பாட்டு. ஓமா என்ன ஓடிக்கொண்டே இருக்கு. நாங்கள் ப்ளே பண்ணிவிடுவோம். இது வந்து எங்களுக்கு ஒரிஜினலாக வந்துட்டு அந்த செட்டோட வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து படிக்குது. இதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று எங்களோட ஃபைனியர் பூவரை கொண்டு போய்ட்டு நாங்கள் ஆட் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான கீ வந்து இந்த ஸ்டேரிங்க்கு கீழே நாங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். அதை வந்து ஒன் பண்ணோன்னு சொன்னால் கொஞ்சம் அடிஷ்னலாக பேஸ் வரும் பேங்கும். வக்கனையாய் நான் வண்ண மொழி பெண்ணுக்கு என காத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செட் வந்துட்டு ஓகே கட்டாயம் எங்களுக்கு. நாங்கள் எந்த கார் எடுத்தாலும் அதில் செட்டை வந்துட்டு மெயினாக கவனித்து கொள்வோம் வேண்டாம். அது வந்து எங்களுக்கு முக்கியமான உண்டு. எங்களுக்கு வந்துட்டு நீண்ட நேர பயணங்களுக்கு வந்துட்டு பாட்டு கட்டாயம் தேவை. சரி தானே? இது போக அடிஷ்னலாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காருக்கு நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், இது வந்து எங்களுடைய டென்மார்க் ஆங்கிள் வந்து வரும்போது கொண்டு வந்து ஒரு பிக் கிஃப்ட்னு சொல்லணும். உண்மையிலேயே எங்களுக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம்னு சொல்லணும். இது வந்து இப்போ எங்கள்கிட்ட இருந்தது இது போன காருக்கே. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு சார்ஜிங் ப்ளக் தான் இருந்தது, இந்த யூஎஸ்பி அடாப்டர் வந்து. ஆனால் அங்கிள் வாங்கி கொண்டு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 யூஎஸ்பி அந்த கேபிள் அடிக்கக்கூடிய அடாப்டர் இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே வந்து நாங்கள் அந்த இதை வந்து டிரெக்டாக அடிக்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதால இது நாங்கள் கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அடிஷ்னலான கரண்ட் தேவைக்கு வந்து இதுக்கே டிரெக்டாக அடித்து கொள்ளலாம். உதாரணமாக வந்து இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வீல் வந்து இல்லை. அப்போ வந்து கார் வந்துட்டு நாங்கள் இப்போ இடையில காற்று போய்ட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கட்டும் பாருங்கள், காற்றடிக்கிற மிஷினுக்கு வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே போட்டு தான் வந்துட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இதுக்கே நாங்கள் டிரெக்டாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒரு வேளை இதால் வரக்கூடிய அந்த சப்ளை ஆனாட்டி நாங்கள் டிரெக்டாக கொடுக்க வேண்டி வரும். எனிவே வந்து இது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஃப்ரம் வந்து டென்மார்க் ஆங்கிள். சரி தானே? ரைட். அந்த மாதிரி இதை நாங்கள் இப்போ இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கேபிள் வந்து 2 கேபிள் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஒன்று வந்து இது வந்து லோங்காக வந்து நாங்கள் வேணும்னு சொன்னால் அடிச்சுட்டு இங்கே நிற்க வைக்கலாம். மற்றது வந்து ஷோர்ட்டாக இருக்குது, அதை வந்து நாங்கள் கீழே வச்சு விடலாம். சரி தானே? சேம் டைம் வந்து இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட லண்டன் அக்கவராக வரும்போது தனக்குன்னு சொல்லி யூஸ் பண்ண கொண்டு வந்தது அப்படியே என்னட்ட வந்துட்டு தந்துட்டு போட்டால் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க உண்டு. அதே மாதிரி இது வந்து எங்களோட பெல்ஜியம் ஆரோ ஸ்கூட்டி வந்து தந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அழகாக வந்துட்டு ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட் வந்து பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் வந்துட்டு இறங்கி பின்னுக்கு போயிட்டு வந்துட்டு மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே மெடிசனெல்லாம் வந்துட்டு இதில் சொல்லணும்னு சொன்னால் இது வந்து இந்த கண்ணாடி வந்து நாங்கள் போன முறை அந்த காரில் நாங்கள் இப்படி இறக்கினோம்னு சொன்னால் திருப்பி வந்து ஏறாது. சரிதானே? இது வந்து ஓட்டோ கண்ணாடியாக இருக்கிறபடியா அப்படி ஒரு தட்டி விட்டோம்னு சொன்னால் ஓகே, அது வந்துட்டு ஓட்டோவாக ஒரு பிரச்சனை இல்லாமல் 2 சைட்டு மேறுறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து கண்ணாடி கட்டாயம் மேறணும். இல்லைன்னு சொன்னால் மழை டைமில் எங்களுக்கு சரியான மாதிரிக்கு பிரச்சனையாக போடும். அண்ட் வந்துட்டு பிக்கப் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து அதை விட ஒரு பிக்கப் வந்து கூட லைக் வந்து எங்கள்கிட்ட ஒரு எக்ஸியோ ஒரு அக்யூவா மாதிரி வந்து கொஞ்சம்
சடனாக பிக்கப் பண்ணி இழுத்துட்டு போகும், ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் வேணும்னு சொன்னால் நாங்கள் அதை வந்துட்டு உங்களுக்கு ஓடி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி தானே? அப்போ இப்போ கார் அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட்டில் நிற்கத்தக்கதாக நாங்கள் வந்துட்டு இப்போ இறங்கி பின்னுக்கு போயிட்டு வந்துட்டு பின்னுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விவரத்தையும் காட்டிக்கொண்டு இந்த காரை வந்து நாங்கள் என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஸ்டார்ட்லேயே நிற்கட்டுமா பிறகு இருக்கலாம் போடும். ஓகே, இப்போ நாங்கள் காரை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இந்த கீ எங்கள்கிட்ட இருக்கிறதால ஒரு சின்ன ஒரு அலாம் அடிக்கும், அதாவது வந்துட்டு கீ வந்து வெளியில் போகுது அப்படின்ற மாதிரிக்கு. இப்போ வந்து நாங்கள் பின்னுக்கு திறந்து பார்ப்போம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமாக இப்போ இந்த திறந்தீங்கன்னா பாருங்க, ஒரு அழகான பொடியன் இருக்கிறான் நோமில்ல. இது வந்து உங்களுக்கு ஒரு பிக் ஃபெசிலிட்டிஸ், ஒன்றுக்கும் பயன்படாதுல உண்மையிலேயே வந்து அழகான ஒரு பொடியன். சரி தானே? இந்த பக்கத்தை பாருங்க. ஓகே, ஓ சரி. அப்போ அந்த மாதிரி வந்து நாக்குன்னுக்கிட்டு வேறு வந்து ஸோ வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதாரணமாக 2 பேர் வந்து அழகாக வந்து இருந்து போகலாம். 3 பேர் இருக்கிற அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னு சொன்னால் இப்போ அதோடு ஒப்பிடும்போது இது வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிறதால வந்து 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து கொள்ளலாம். 3 பேருக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். சரி தானே? ரைட். அப்போ வந்து நாங்கள் இதை மூடிக்கொள்வோம். ஸோ மூடிட்டு பின் டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ரைட், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து இந்த இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன சொல்கிறோம், வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. அந்த ஐயா வந்துட்டு நல்லா பாவிச்சு இருந்திருக்காரு. சரி தானே? அண்ட் வந்து இந்த பூவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அல்ட்டோவோட வந்தது எனக்கு பிடிச்ச ஒரு பூஃபர்ன்றதால நான் இதை கலட்டிட்டு அதுக்கான கோஸ்ட்டை கழிச்சு தான் நம்ம வந்து அந்த அல்ட்டோவை வந்துட்டு கொடுத்தேன் நான். சரி தானே? மேலேஞ்சு பாருங்க 5 இயர் இது ஒரிஜினல் பூவர், நல்ல ஒரு பேஸ் வந்து வேறு. சரி தானே? அதால் எனக்கு இதை கொடுக்க விருப்பம் இல்லை. உடனடியாக நாங்கள் நேற்றே போயிட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஆளை வந்துட்டு அந்த ஒரு பேஸ் ஒன்று எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காண்டி. சரி தானே? ரைட். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே நாங்கள் கிளப்பினமாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த இது இல்லை, என்னது வந்து சாரி எக்ஸ்ட்ரா வீல் வந்து இல்லை. சரி தானே? இப்போ எக்ஸ்ட்ரா வீல் வந்து இல்லாதால் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு காற்றடிக்கிற மிஷின் ஒன்று வந்து எங்களுக்கு தேவை. மேபி போகிற இடங்களில் காற்று குறைஞ்சால் கட்டாயம் எங்களுக்கு இது தேவை. நார்மலாக வந்து வெகனாரோட வரும். சரி தானே? இது வந்து ஆனால் வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விற்கிறவங்க வந்து அதை எடுத்து போட்டு கொடுப்பாங்க. என்னென்னு சொன்னால் அது வந்து தங்களுக்கு மற்ற வாகனங்களுக்கு தேவைப்படும்ன்றபடியா. இப்போ மற்ற கார்களுக்கு வந்து இது வராது. சரி தானே? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன வீடியோவில் காட்டையில் இந்த வீடியோவில் வந்து காட்டுறோம்னு சொன்னால் ஆரம்பிச்சு அதுவாக அவங்க கொஞ்சம் சப்போர்ட் எனக்கு தனியாக கேட்க பக்கம் இல்லைடா பல்லே வந்துட்டேன் கிடையாது. கொஞ்சம் கூடுனாலும் கொஞ்சம் கூட பல்லே வரும். ஆமாம் சொல்லிட்டுலாம். அப்போ இது வந்து நாங்கள் போன வீடியோவில் காட்டாத ஒரு காற்றடிக்கிற பம்ப். சரி தானே? அப்போ போன வீடியோவில் நாங்கள் காட்டின 2 மிஷினும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதுசு பாக்ஸோட காட்டியிருப்போம். அது வந்து எங்களுக்கு லண்டன்லேருந்து வந்த கிஃப்ட். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ டென்மார்க் அங்கே வந்து கொண்டு வந்து தந்தவர். அப்போ அது வந்து பாக்ஸோடு இருந்தாலும் அதை நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் ஹபர்ட்டுக்குள்ளே வந்து. மேபி இது வந்து பழுதாகிற டைமில் வந்து அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லி. ஆனால் இது பழுதாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இது வந்து அந்த BMW காரோட ஒரிஜினலாக வந்த பம்ப். சரி தானே? அதாவது BMW காரோட வந்த பம்ப். அப்போ இந்த பம்ப் வந்து எங்கே இருந்து எங்களுக்கு கிடைச்சேன்னு சொன்னால் இது வந்து அங்கிள் கொண்டு வந்து தந்தவர். அங்கிள்கிட்ட காரோட வந்த பம்ப் வந்து அங்கிள் வந்து காரை வந்துட்டு கொடுத்த நிமித்தம் அங்கிள்கிட்ட இருந்ததால் இந்த பம்ப் அங்கிளும் அதே விளையாட்டு தான் காட்டிக்கிறேன். ஆள் கொடுக்க எடுத்து தான் கொடுத்துருக்கு. சரி பரவாயில்ல, அது கொமெண்ட் தானே. ஆனாலும் பாருங்க அதை எடுத்து வச்சுருந்தாலும் அதை கொடுக்குறக்கு ஒரு மனசு வேணுமே. அதை வந்து இப்போ அங்கள்கிட்டையுமே காரணிக்கு. சரி தானே? ஆனால் வந்து எனக்கு அதை கொண்டு வந்து தந்துட்டேன். சரி தானே? இந்த முறை வேலைக்குள்ளே இது வந்து உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியான ஒரு அந்த காற்றடிக்கிற மிஷின் தான் சொல்லணும். வேணுமென்று சொன்னால் நாங்கள் வந்துட்டு அடித்து பார்ப்போம். சரி தானே? அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. பாருங்க எந்த சைடு காற்று குறைவாக இருக்குண்டு முண்டேற கொஞ்சம் காற்று குறைவாக இருக்கேண்ணே. நான் சொன்ன மாதிரி குறைச்சி விட்டேன் தானே? ரைட். ஓகே. அப்போ நாங்கள் இப்போ காற்றடிச்சு பண்ணி அடிப்பே இல்லை கணக்கு தெரியுமா? அன்றைக்கு அடிச்சிங்களா இல்லை? ஓகே. அப்போ நாங்கள் இப்போ காற்றொருக்கா அடித்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டயருக்கும் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வயர் இருக்கும். சரி தானே? ரைட். அப்போ நான் இப்போ கரண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன் தம்பி. இதை எப்படிடா நினைக்கிறது இதை கலட்டி போட்டு தான் அடிக்க வேண்டி வேறு. மேன்னு சொன்னால் அது டிரெக்டாக கொடுத்தா தான் நல்ல. மேன்னு சொன்னால் கொஞ்சம் கரண்ட் பவராக வந்தால் நல்ல. ரைட். ஓகே பாப்பா. என்ன கேப் கூட இந்த கலட்டிப்படியா கேப்பு ஒன் பண்ண அப்புறம் இப்போ கேப் கலட்டினியா? இந்த கேப் கூட இந்த
ரைட் ஓகே. கணக்கு தெரியுமா உனக்கு அடிக்கிற கணக்கு? எத்தனை அடிக்கலாம் தானே? எத்தனை அடிக்கணும்? 35 காணும்டா. பேர் நம்மள எத்தனை இருக்குன்னு பேர் அதில் பார்த்து தெரியுமில்ல? தானே ஒன் பண்ண இல்லை நீ கூட கூட்டு சொல்கிறேன். வேறு ஒன் பண்ணதில்லை பொருள் என்ன பொருள் அது தெரியுமா? அது நான் தெரியும் பொருள் இல்லை சிலவில் அந்த எவ்வளோ காற்று இருக்குன்ற பார்க்கலாம் இல்லை தம்பி. ஒன் பண்ணால் வேறு எவ்வளோ கிட்டுமில்லாடா? ஆ ஆ இது குறைக்கிற எவ்வளோதா? எது இதையோ? இதாக தான் காற்று ஏறும். இதாவது தான் ஏறுமா? இதாக தான் ஏறுமா? கலந்து வருதா? போயிட்ட காதை இதை மாத்திரம் அதை ஏறுமெண்டா இப்போ சும்மா வருது காற்று. இப்போ அந்த பேனாலாம் காற்று உள்ள எடுக்கின்ற காட்டு தான் அவன் நீ பேனட்ட ஒரு வார் எத்தனை அடிக்கொண்டு பார்க்கணும்டா ஒரு ஏர் செக் ஏர் ஒன்லி ஒன் ஓகே. கூட குறை அடித்தா நிற்கலடாப்பா. சரி விடு அவன் நடக்குந்தா வா அவன் கொடு வைக்கிறதில்ல அதுண்டு அண்டைக்கு அடித்த நீங்கள் இல்லைடா. அல்லாட்டி ஃபுல்லாக உரைக்கிறேனே நின்றுக்கிறது தள்ள ஃபுல்லாக இறக்கி போட்டு அடிச்சு பாப்போம். தள்ள கலட்டு சும்மா கலட்ட நீ ஏன் பயப்படுற? ஏன் கடுவலா பயப்படுற? ஒன்றுக்கும் பயப்படா ஒரு ஏன் போவாமா? எதான் சொல்ல வில்லாங்க வேலைண்டு ஆட்டாப்பா கதவை சாத்திக்க அந்த வயர் இல்லாமல் போகுது. ஏன் யோசிக்கிற போகிறேன் பயப்படா அவரு கடவுளா பயப்படா உண்டுக்கு நீ. ஆனால் வேறு ஆகட்டா படம் முடிஞ்சுது. இருக்கா நீ ஸ்டார்ட்டை நிப்பாட்டிட்டு வா இல்லாட்டி ஏசியை நிப்பாட்டிட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் முன்னுக்கு சவுண்டாக கூடிய அப்படிலாங்க ஸ்டார்ட்டை நிப்பாட்டு பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் நிப்பாட்ட காத்தடிக்காது. அப்போ ஏசியை நிப்பாட்றா. கொஞ்சம் விஷயம் இருக்கா இல்லையா? ஸ்டார்ட்டை நிப்பாட்டா காத்தடிக்கா உண்மைக்காக தான். ரைட் இப்போ நான் கணக்கு குறைக்கவும் மாட்டான். இது சரியாக நேராக வச்சு ஃபிட் பண்ணுவோடா பெரிய அடிக்க அடிக்கும். சரியா இதுதான் நவத்தணும். அதே நவத்தணும் அதை பற்றி பார்த்து ஏறும் நினைக்கிறேன். அமர்த்தினா இழுக்குதுடா காற்று எடுக்குது நினைக்கிறேன் வெளியில் எடுக்க நினைக்கிறேன். சும்மா பிடிக்கும் அமர்த்திட்டு இது என்ன அந்த கொம்பரேசர் அவனை கூட நகர்றாங்க மெது மெதுவாக தான் ஆகிறேன் பின்னேரம் தான் அறிய முடியும். ஒரிஜினல் கொஞ்சம் போகிற கரண்டே இல்லை பார்க்கணும் நகருது பேர் 32 35 40 அடிச்சுக்கோங்களா? இல்லை 40 बरोबर काढा
இங்கே இதை வந்து காற்று குறைக்கிறாங்கள அந்த 40 லேக்கில் பொறடாப்பா இங்கே இது குறைக்கிறேன் விளாங்கல்லையே ஒரு சிஸ்டங்கள் விளாங்க இந்த இப்போ கணக்காக செட் பண்ணிக்கிறேன் நான் வேணும் கூட அடிக்கிறேன் திருப்பி அடிக்கிறேன் கொஞ்சம் குறையா கொஞ்சம் பொருள் ரைட் இப்போ விளாங்குது விஷயம் இந்த 40 அடிச்சுக்கிறேன் காணுங்கள் டேப்பை போட்டுக்குவோம் அப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எங்களுக்கு ஒரு வேர்த்தான இந்த ப்ராடக்டை கொண்டு வந்து தந்தாக்கு ஆனால் அந்த ஒரு கல்லவையெல்லாம் செஞ்சுருக்கேன் அது ஒன்றும் செய்யலாது அது தமிழ்கிட்ட புத்தி அதுதான் இப்போ நான் கொடுக்க ஊரை கழட்டிட்டு கொடுத்த மாதிரி நோமல் எல்லாருக்கும் இருக்குது மற்றடா இப்போ எங்கடா இது ஆனால் என்ன எடுக்கிறவனு கஷ்டப்படுவான் அவ்வளோதான் அது நோமல் இல்லை அந்த ஆள் இப்போ யோசிக்கும் நான் கொண்டு வந்து தந்தாக்கு நீ என்னை கல்லன் ஆக்கி போட்டேன் ஆனால் ஏதோ எக்ஸ்ட்ரா கிடந்தன்னு சொன்ன மாதிரி கதை வந்தது என்ன நிப்பாட்டி போடுங்களே சும்மா ரெண்டா இந்த வயரோக்கா சுற்றி வைங்க வார் சரி இப்போ நாங்கள் வந்து காருண்ட சகல விஷயங்களையும் வந்து சுற்றி காட்டிட்டோம் அண்ட் வந்துட்டு உள்ளுக்கெல்லாம் பார்த்துட்டிங்க சரி தானே அடுத்தா வந்து நாங்கள் காரை ஓடி பார்க்க போகிறோம் சரி தானே ஓடி பார்த்து போட்டு என்ன மாதிரி எவ்வளோத்துக்கு வாங்கினாங்க அப்படின்றத வந்து நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ சரியே வேறு இந்த பின்னுக்கு இந்த சுற்றுங்க பொனட்டையோ பொனட்டை எடுத்து வந்து காட்டுற பிரச்சனை இல்லை டஸ்ட்டாக இருக்க வரியாது சரி பரவாயில்ல அது இப்போ தான் நான் வாங்கி நாங்கள் காட்டுவோமே ஏன் அதுக்குள்ளே என்ன ஸ்பெஷல் காட்டப்புறேன் என்ன மாதிரி க்ளீனாக இருக்குதோ என்ன விளக்கம் சரியா நீ அதை துடைச்சிருக்கே அவ்வளோக்கு நான் எனக்கு கண்டா அம்மா சுடுறாப்பா இந்தா பிரச்சனை இல்லை அப்படியே புதுசாக இருக்குதுடாப்பா ஆனால் கொஞ்சம் டஸ்ட் அடிச்சிருக்குது ஒரு நாங்கள் சேவிஸ் போட்டு அந்த ஸ்ப்ரே ஒன்று அடிச்சு விட்டோம்டா சொன்னால் சரி அது பிரச்சனை நல்லா நீட்டாக இருக்கு ரைட் ரைட் இப்போ நாங்கள் ஓடி பார்ப்போம் சரி தானே என்ன மாதிரி பிக்கப் இருக்குன்னு சொல்லி ஓடி பார்ப்போம் மண்ணாக்கா அப்படி இருக்கா வட்டி எடுப்பேன்னு காட்டுங்க முகம்படியாக தெரியணுமா சரியா முன் கண்ணாடி தான் சொல்கிறா ஏன் தெரியலையோ அது போன காரு தானே கருப்பு கண்ணாடி முக்கியம் சீட் பெல்ட் அணிப்போம் நாங்கள் ஓட முந்தி ரைட் கண்ணாடியை போடுறேன் ஏன் திறந்துடுவா கண்ணாடியை கண்ணாடி திறக்கலாம் அது திறக்கலாம் விட அப்புறம் மழை குணமாக கிடக்கு ரைட்டா கதவை திறவிட்டுருக்க இப்போ பேர் பின்னுக்கு திறந்த கதவை வடியா சாத்திங்க ரைட் ஓகே 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 அம்மா அடிக்கிறான் போட்டு மாட்டுக்கோட்டலுக்கு தகரத்துக்கு அடித்தேன் அது பாருங்க நான் எடுக்கிறேன் என்ன மாதிரி சீல் சுற்றுவேன்டா என்ன யோக்கண்டா காணிக்கு ஓடிக்காட்டு முள்ளுருக்கி விட்ருவோம் ஹெட்லைட்டை போட்டு வரேன் வடி பொடி பயத்தியேனா ஹெட்லைட் பார்த்துதா ரைட் அப்போ வருங்க ஒரு ஏணி ஒன்று போவோம் நாங்கள் போயிட்டு காய்ப்போம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது அடுப்பு சரி அப்போ நாங்கள் இப்போ ஓடி பார்ப்போம் சரி தானே மெயின் ரோட்டுக்கு போய் ஓடி பார்ப்போம்மா என்ன மாதிரி பிக்கப் இருக்குன்னா இந்த பக்கம் போவோம் இங்கே அந்த கொடியில் ஆட பக்கம் ஆட ரைட் ஓகே இந்த 300 பேங்க மீட்டர் என்ன மாதிரி அந்த எக்ஸைட் ஆகுதுன்னா சிம்பிளாக வந்து வரும் 60க்கு பெருசாக ஒரு ரிஸ்க் இல்லாமல் இருக்கு ஒரு ஏசிலேயும் வந்துட்டு ஈவன் வந்து நாங்கள் ஹைவேயில் ஒரு 100-120 போனாலும் வந்துட்டு பெருசாக ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியாது வந்து இது வழியே ஸ்பீட் லிமிட் என்ன வரையா நாங்கள் எப்படி வந்து காட்டி ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து பெருசாக ஒரு சத்தமும் இல்லை வந்து அப்படியே சைலண்டாக போய் கொண்டு போக நாங்கள் பாட்டை போடும் இன்னும் ஒரு ஏக்கம் என்ன
என்னை தொடக்கூடாதா உன்னை தொட தேனும் பாலும் வெள்ளம் என ஓடாதா மயக்கு மீறு மானி நீரு கண்கள் கொண்ட மானே மானே தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே. ரைட், இப்போ எங்கள்ட அந்த பொறாமை டீமுகள் இப்போ காண வந்து நாங்கள் இவ்வளோத்த வச்சு பட்டி எடுக்கணும். சரியா, பட்டி எடுத்துட்டு எங்கள்ட மெல்லாவிய காண்ட வீட்டுக்கிட்ட மறுபடியும் போய் நிப்பாட்டி நாங்கள் வீடியோ முடிவு பகுதிக்கு வருவோம். அதாவது விலதலையை பற்றி கதைச்சி நாங்கள் இதை வாங்குறதுக்கு என்னென்ன செஞ்சினாங்கன்றதை பார்ப்போம். சரி தானே, இப்போ ஈவன் டியூட்டி பெருமானத்தில் எடுத்தாலும் டியூட்டி பெருமானத்தை எடுத்து எங்களோட செலவுகளுக்கு எடுப்போம் தானே. அதால் இந்த காரை வந்துட்டு அடிஷனலாக வாங்கக்குள்ளே நாங்கள் என்ன மாதிரி வாங்கினாங்க, எவ்வளோத்த லோன் போட்டினாலும், இந்த ஆட்டை விற்றுனாலும் மாட்டை விற்றுனாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா, இப்போ நேரம் வந்து நேரம் காட்டுது இல்லை, நேரம் என்னப்போ மேலே நல்ல ஸ்மூத்தாக இருக்கடா பசு உண்மை அந்த மாதிரி கிடக்கு. மற்றது நாளைக்கு நாங்கள் கொழும்பு பயணம் கொண்டு போகிறோம். நாளைக்கு கண்டைக்குள்ளே எப்போன்ட்டு சொன்னால் திங்கள் இரவு போகிறோம். நாளண்டைக்கேண்ணா திங்கள் இரவு போகிற மண்டைக்குள்ளே சரியாக இப்போ போகிற மண்டைன்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்துட்டு சொல்ல வேண்டாம், திங்களும் இல்லை போகிறோம். அப்போ அதுக்கு முந்தைய இல்லாமல் ஒரு ரிஹர்சல் பார்க்குறோம் என்ன மாதிரி ஓகே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஐயா இப்போ ஆயில் மாற்றிக்க அடுத்த ஆயில் வந்து 88,032 கிலோமீட்டரில் மாற்ற வண்டி இருக்குது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 85,200 நிற்கிறேன்னு சொல்லி பரவாயில்ல, கொழம்பு போட்டு வர எங்களுக்கு ஆயில் ஓகே காணும். மற்றப்போ இது வந்து செமி ஹைப்ரிட்டாக வந்து வேலை செய்கிறால இப்போ நான் வந்து எக்ஸலேட் பண்ணாட்டி வந்துட்டு பேட்டரிக்கு வந்துட்டு சார்ஜ் வரும். நார்மலாக நாங்கள் எக்ஸலேட் பண்ணக்குள்ளே வந்துட்டு இன்ஜினால் போகும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அவரேஜான ஸ்பீடில் போனோம்னு சொன்னால் பேட்டரியாலையும் இன்ஜினாலையும் போகும். சரி, ஒரு செமி ஹைப்ரிட்டாக வேலை செய்யக்குள்ள நாங்கள் ஓடுறதை பேஸ் பண்ணி தான் இந்த கீழே போவாங்க. இப்போ வந்துட்டு 30 கிலோமீட்டர் per லிட்டர் வந்துட்டு வேலை செய்யும், சில 30களுக்கு போகும். இந்த கொஞ்சம் எக்ஸைட் பண்ண வேண்டாம் டக்குன்னு குறையும். அது ஏன்னா இன்ஜினில் மட்டும் ஒர்க் பண்ணும். சரி, இந்த 10 போட்டுருக்காங்க வந்து. அதாவது நாங்கள் வேகமாக ஓடினோம்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு அந்த பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய வேகம் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாகும். சரி தானே, வேகம் ஓடினோடையே நாங்கள் எல்லாக்கான வீட்டுக்கும் வந்துட்டோம். நாங்கள் முடக்குலவே திருப்பி கொண்டு வருவோம். சரியா, முடக்குலவே ஒரு திருப்பன் படிவை காட்டேன். அதான் அந்த ஹைலைட் எடுவேன். இந்த கடைசியாக வந்த ஆடு படத்தில் விஜய் எடுத்து எடுவேன். இன்னும் படமே பார்க்கல. என்ன படம்னா வந்து அது ஆடன்றேன் நான் தமிழில் ஆடி இங்கிலீஷில் போட்டேன் அப்படியே. ஓகே ரைட், இப்போ நாங்கள் வந்துட்டு முச்சந்தி பிள்ளையா கோயிலில் வச்சு வெட்ட போகிறோம். அங்கேருந்து டிப்பர்கள் வந்தால் படம் முடிஞ்சு இந்த ஆமாம் என்னெல்லாம் பின்னுக்கலாம் பிறலுது. ரைட், ஓகே. அதில் நிற்கிற அக்கா சொல்கிறா பிடிக்கிறதுக்குன்னு இல்லை பேனிங்க. ஓ சரி, அப்போ நாங்கள் இப்போ அவடத்தில் போயிருந்து காருக்கே இருந்தே கதைச்சி முடிச்சுடுவோம் வீடியோ. சரியா, ஃபைனல் டச் ஒன்று கொடுத்துடுவோமா. அப்போ எங்களோட கார் டூர் வந்து முடியுது அழகா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நாங்கள் ரோட்டில் போகும்போது வந்துட்டு இந்த கோட்டை வந்து நாங்கள் இங்கே கடந்தோம்னு சொன்னால் வந்துட்டு அலாம் அடிக்குமேன்னு சொன்னால் நீங்கள் வந்து லேன் வந்து அதாவது லேன் டிப்பாச்சர் அலாம்னு சொல்கிற வந்து நாங்கள் கோட்டை வந்துட்டு தாண்டுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அலாம் அடிக்கும். இது வந்து நைட்டுகளில் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இதில் இதுன்ற ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான் அந்த லேன் டிப்பாச்சர் எல்லாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவில் ஹெட்லைட் சிஸ்டம் இருக்குது. அதாவது வந்துட்டு நாங்கள் அதை ஒன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எதிர வாகனம் வரும்போது வந்துட்டு அது ஓட்டோ அடிமாகும். இல்லாட்டி நாங்கள் தான் கையால் வந்து மெனுவலாக போட்டு நிப்பாட்ட வேண்டி இருக்கும். இது வந்துட்டு ஓட்டோ ஹெட்லைட் அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் அது வந்து ஓட்டோவாக வந்து அது மாறிக்கொண்டிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஓட்டோ ஆஃப் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ ஒரு ட்ராஃபிக் கவுண்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிரேக்கில் ஹால் வச்சோம்னு சொன்னால் இன்ஜின் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். அப்புறம் பிரேக்கால் ஹால் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்ஜின் ஒன்னாகி வந்துட்டு மூவ் ஆகும். சரிதானே, ரைட். இவ்வளோ வந்து இதில் ஒரு ஃப்யூச்சராக இருக்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் இப்போ வந்துட்டு பார்ப்போம் இது என்ன மாதிரி வாங்கினாங்க அப்படின்றது. ஃப்ரண்ட் கேமரா போடுங்க. இப்போ புது காரில் வடிவாக இருக்கும் என்னண்டு புது காருக்கு வடிவாக இருக்கும். அட இவ்வளோ நேரம் நான் இப்படியா இருந்தேன் ஒரு சொல்லியாடா இப்போ கொஞ்சம் கூட நல்லா இல்லையா நீங்கள் எடுத்துட்டு சரி ஓகே. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சரிதானே, அதாவது அந்த கார் வந்து நாங்கள் 62,75,000 கொடுத்த அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் எவ்வளோத்துக்கு எடுத்தது அப்படின்னு பார்ப்போம். சரிதானே, அப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட முடிஞ்சிருக்கு. சரிதானே, அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்கடாப்பா, ஏற்கனவே வந்து உங்களில் பொறாமையில் இருக்கிறாங்க, இன்னும் எதிவாங்களான்னு சொன்னால்
அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை. அது எங்களோட நலன் விரும்பிகள், எங்களை விரும்பி பார்க்குறவங்க எங்களோட முன்னேற்றங்களை முயற்சியெல்லாம் பார்க்கணும். அப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு 70 லட்சம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலம், அதாவது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு ஒரு 45-50 மாதிரிக்கு இந்த கார் வந்துட்டு அவரேஜாக போய் கொண்டு வந்தது. இப்போ வந்து விலை கூடிட்டு சரிதானே. அப்போ என்ன ஒரு ரிஸ்கண்டா, இப்போ எங்கள்ட வீட்டு வேலை நடக்கிறதால மேலே 70 லட்சம் ரூபாய்க்கு கார் எடுத்த ஒரு சரி விடுறதுக்கு சரியான ஒரு பார்க்கிங் ஒன்று இல்லை. அப்போ அதால் தான் நான் அல்டோ வச்சுருந்தேன். இருந்தாலும் அதில் வந்து ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வந்து குறைவாக ஃபீல் பண்ணதால் நான் முதலே சொல்லியிருப்பேன், அந்த அம்மாக்களும் வர்றாங்க அப்படின்றபடியாக நீ கொஞ்சம் வெளிநாட்டாக்களும் வருவாங்க, சரி அவங்களும் வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் இதை மாற்றினாங்க. நான் விட இடம் இல்லை அப்படின்ற ஒரு கவலை பார்ப்போம். நாங்கள் அதுக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்வோம். ஸோ வந்து நாங்கள் 70 லட்சத்துக்கு வந்து இந்த கார் எடுத்துருக்கோம். வந்து நாங்கள் இப்போ எதுவும் லீஸ் எதுவும் போட்டோமா இல்லாட்டி வந்துட்டு அந்த மாதிரியானதுகள் எல்லாம் வேண்டாம். அது வந்துட்டு எங்களோட பர்சனலான ஒரு விஷயமா இருக்கட்டும். எனிவே நாங்கள் வந்து இதை 70 லட்சத்துக்கு வந்துட்டு எடுத்திருக்கோம். முழுக்க எங்களோட யூடியூப் வருமானத்தின் மூலமாக எடுத்திருக்கோம். எப்படின்னு சொன்னால் இன் ஃபியூச்சர் நாங்கள் உழைக்கிற ஆலயம் வந்துட்டு அதை பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்துட்டு நாங்கள் உழைச்சதுன்ற சேவிங்கில் வாங்கின மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கொள்ளலாம். ஆனால் உழைச்ச சேவிங்கில் வாங்கின மாதிரி நீங்கள் நினச்சிக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் வீட்டு வேலைகளும் நடக்கிறதால நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சிஸ்டத்தை நாங்கள் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இதை செஞ்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாலும் நாங்கள் யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டோம். ஸோ அந்த வகையில் ஓகே ஹாப்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட கனவுகள் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து நினைவாகி கொண்டு வருது சரிதானே. ரைட், அந்த மாதிரிக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் கூடிய பாகம் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி போட்டோம். வந்து சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரு கேமரா உண்டு. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட கிரியண்ணாண்டு நினைக்கிறேன் வந்து கொண்டு வந்து தந்தவர். இது வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் காருக்குள்ளே ஃபிட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரோட்டில் போகும்போது கூட எதாச்சியாக ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லாட்டி தவறுதலை ஒரு முட்டு நடந்தால் இந்த கேமரா வந்து எனி டைம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தால் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும். அப்போ யாரில் பிள்ளை அப்படின்றத நாங்கள் இந்த கேமரா மூலமாக பார்த்து கொள்ளலாமேன்னு சொன்னால் இப்போ எல்லா இடங்கள்லேயும் வந்து சிசிடிவி இருக்காது. உதாரணமாக நாங்கள் இப்போ கொழும்பு போகிறோம்னு சொன்னால் ஆனமடுவை ரோட்டுக்கு போட்டோம்னு சொன்னால் ஆனமடுவையில் ஆக்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதால் வந்து கேமரா இருக்கிறன்றெல்லாம் வந்து சரியான சந்தேகம். ஸோ அதால் இப்படியான அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எங்களை சில விஷயங்கள்லேருந்து வந்து காப்பாற்றும் சரிதானே. அப்போ அவர் கொண்டு வந்து தந்ததுக்கு நான் இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கலேன்னு சொன்னால் அது ஃபிட் பண்ணுறக்கு ஒரு சரியான கார் வந்து கிடைக்கலேன்னு சொன்னால் போனதில் ஃபிட் பண்ணோன்னு யோசிச்சு இதை கூட லாபம் அக்கினி. அப்போ பார்த்தது அதுலேயும் ஃபிட் பண்ணல. அப்போ இதுலையாச்சும் ஃபிட் பண்ணோன்னு பார்த்தா என்னடா கொடுத்து பாருங்க ஒரு நிமிஷத்தில் உடைப்பான். சரி அவன் கேமரா உடைச்சு விட்றான் அறியா பொட்டி எடுப்பான் ஒரு செக்கன் வந்து உடைச்சிட்டாலோ ஆவணா போய் பெரிசா புளி விட்டான் போ. என்ன சின்ன ஒரு அந்த பிளேட் மேலே கத்தி இருந்தார். அதை நாங்கள் பழங்கள் வெட்டுறா இல்லைன்னா இல்லை செய்கிறான்டா. அப்போ பின்னுக்கு வச்சு இந்த இதுக்குள்ள ஒரு மெமரி கார்டும் இருக்குடா. அப்போ பார்த்தியா மெமரி கார்டு பண்ணி வைக்குவேன். அதில் மெமரி கார்டெலாம் ரெக்கார்ட் ஆகும். அடாப்டரை போட்டு தான் போட வேண்டி வேறு நினைக்கிறேன். அண்ணாவே மறக்கக்கூடாது. உண்மையிலேயே வந்து இப்போ இந்த காற்றடிக்கிற பம்முகளாக இருக்கட்டும் மற்ற இந்த கேமராவில் எல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வாங்கி தான் போடணும். சிலவளை வாங்க மாட்டோம். வாங்காட்டி நிறைய இடங்களில் வந்துட்டு ஒரு எதிர்ப்புன்றதை விட தடங்கல்களை வந்துட்டு எதிர்கொள்வோம். அதால் எங்களோட உறவுகள்கிட்ட ஒரு அன்பளிப்புகளால் இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தியா உடைச்சிட்டான் பொடியா. ரைட், இனி உடைச்சி போட எந்த பக்கத்தில் போகும் எல்லா பக்கம் ஒரே மாதிரி அப்படியா. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கேமரா பார்ப்போமா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்களாம் ஓ மை காட் கேட்லாக் வந்து இருக்குதா போய் இங்கிலீஷில் இருக்குது. படியா என்ன மாதிரி பாவிக்கிறோண்டோவா 24 hours பார்க்கிங் சர்வியலன்ஸ். அதாவது வந்து எனி டைம் வந்து ஒர்க் பண்ணி அப்படியே ஒரு சின்ன ஒரு ஐட்டம்ன்றா நல்லா இருக்கு. ஓ மாடா பெஞ்சு நல்லா இருக்கடா. நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். ஏண்டா லண்டன்லேருந்து வந்து எல்லாம். ஓ மை காட், இது இந்த முன்னுக்கும் கேமரா சரி இதுதான் கேமரா அதுதான்டாப்பா.
அதான் நான் கேமரா ஆடா இதை அப்படியே ஃபிட் பண்ணி விடுறதுண்ணே அப்படியா அதான் பிடிக்காம அதுதான் டபுள் டைப் மாதிரி இதில் டபுள் டைப் அடித்து போட்டு அதில் டபுள் இருக்கணும் ஒன்று ஓ இருக்கோ அப்போ பிரச்சனை இல்லைடா இது ஈஸியாக முன் கண்ணாடி இதை அடிச்சு விடலாம் தம்பி நாங்கள் ஓ இல்லையா கீழே பார்த்துருங்க கீழே பார்க்கும் இல்லை அது சரி இல்லை இப்படி அடிக்க சொல்கிறியா அப்போ இப்படி அடித்தா விழாத விழாதேன் இது என்னென்று நாங்கள் செட் பண்ணி பார்க்கலாம் சும்மா ஒட்டி ஊரில் நினைக்கணும் வயரோனே ஆல்ரெடி நம்பர் இல்லையா இல்லை அவர்கிட்ட நம்பர் தேவையில்லை தானே நாங்கள் என்ன இப்போ அவ்வளோத்துல இதே ஒன் பண்ணுற ஒரு விளக்கங்களையும் காண இல்லையேனோமல்ல இதுக்கு ஒரு வயரிங் இது கரண்ட் ஒன்று எடுக்க கொண்டு வரும் அப்போ இது ஒரு கதை பவர் வாங்கி இருக்குல்ல பவர் வாங்கி தான் இருக்கும் கரண்டை கொடுத்து பார்ப்போம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேபிள் வந்து எங்களுக்கு ஜெவத்து நாங்கள் தந்த கேபிள் உங்களுக்கு என்னடா இப்போ இல்லாமல் மாப்பிள்ளை நாட்டுக்கார ஒன்று தராங்களா கார் மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் சரி ஓகே அப்போ பார்ப்போம் ஒன் பண்ணி போட்டு பார்ப்போமா ஒன் பண்ணியாச்சு கரண்ட் போகுது தானே இது ஒன்றாகுதா கொள்ளுதா என்னடா இப்போ என்ன கண்டுபிடிக்கிற ஒரு இண்டிகேட்டரையும் காண இல்லையாடாப்பா இதுக்கு பட்டுண்டாப்பா இந்தா மேபி இது ஃபோனில் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மாதிரியாடா அப்போ இதுக்கு மேப்புகள் இருக்கும் மாதிரியா நீ சொன்னி இது கண்ணாடியில் ஒட்டி விட்டா கீழே பார்க்கமுண்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இப்படி ஒட்டி விட்டா சரிதான்டா ஏதோ ஒரு விதமாக எப்படி பார்த்தா எப்படி ஒட்டினா அப்படி தான் பாப்பு இல்லையா திரும்ப இல்லை எல்லா பக்கம் வந்து அது பிரச்சனை இல்லை ஏன்னா இதுதானே கேமராண்ணா இல்லை கேமரா முன்னுக்கு இதோ புது இல்லை கேமரா மொக்கு கேட்குறேன் இதுதான் கேமரா இதுதான் கேமரா அப்படின்னு சொன்னால் கண்ணாடி தான் விட்டோம் கண்ணாடிலாம் இப்படி தான் விட்டோம் இது பட்டுனடா பட்டன் ஓய் என்ன சொல்கிறோம் பின்னேரம் ட்ரைவ் பண்ணி பார்க்கட்டா பின்னேரம் சரி சரியா அதில் கேட்லாக் இருக்குது இந்த கேட்லாக் பார்க்குறேன் அதுதான் ஓகே ஓகே stick the dash cam to the electronic field put the elastic sticker on the windshield elastic stick connect USB cable to light of the table okay pull okay என்ன போய் அதுவும் இருக்கிற மாதிரி கிடக்கு ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு stick the electronic sticker on flat and clean glass surface installing your dash cam அது அந்த கேட்டலாக பாரு விஞ்சோண்டா அப்போ இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஃபிட் பண்ண மட்டும் வீடியோவில் ஓடிக்கொண்டு இருக்க போகுது ஸோ அதை நிப்பாட்டும் உங்களோட முட்டாள்தனமான வேலையில் நீங்கள் பார்த்துட்டுருக்கோம் நான் நிப்பாட்டி போட்டு ஃபிட் பண்ணி போட்டு பார்ப்போம் சரியா ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீட்டை போய் கொண்டிருக்கோம் அப்போ கேமரா ஃபிட் பண்ணிட்டீங்களோன்னு கேட்டால் அது என்னென்னா அதை ஒன் பண்ண சொல்லுது ஒரு கொஞ்சம் தான் சார்ஜ் போட்டு வைக்க சொல்லி அதால் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டாக்கு பின்னேற மாதிரி தான் கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ண அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் காட்டுறோமேன்னு சொன்னால் லேட்டாக அது கனெக்ட் பண்ண வயரெல்லாம் உள்ளால் அடுத்து கொஞ்சம் வேலைப்பாடு கூட அதுக்கு நான் புரியும்பா மினக்கிடணும் சரி தானே ஸோ அந்த வகையில் சந்தோஷம் எங்களோட கார் வந்து காட்டிட்டோம் பிடிச்சவங்க வந்துட்டு லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் அண்ட் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு மறக்காமல் எழுதுங்க முக்கியமாக நீங்களும் ட்ரை பண்ணால் முயற்சி செஞ்சால் எப்பயும் முன்னுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்